குமரவேல் சார். அது கல்ஃப்ல அந்த மாதிரி போக முடியுமா? குமரவேல் சார். ரொம்ப சீக்கிரமாக இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம எல்லோரும் அசம்பிள் ஆகிருக்கோம். இன்னும் ஒரு சிலர் ஆன் த வேன்னு நம்ம எக்ஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. நம்பலாமா? நம்ம பிரசிடென்ட்டா இன்னும் வந்துட்டு இருக்காங்க 4 மணிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்தா எங்களுக்கு தான் கஷ்டம், வரலன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 40 கிலோ சிக்கன் இருக்கு நமக்கு. அது இல்லை, என்ன கஷ்டம் சொல்லுங்க. அது பார்த்துக்கலாம், அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல ஷால் போடுங்க பாஸ், எங்களுக்கே வெக்கமா. நான் கொஞ்சம் ஓப்பன் டைம். எனி அதர் கொஸ்டின்ஸ்? லோன் இருந்தது தான் நல்லா இருக்கும். தேங்க்யூ டிஜே. மிஸ்டர் விபி சொல்லுங்க. ரொம்ப நேரமா வந்து ஆடல் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கோசரம் ஆர்வமா நாங்கள் உட்காந்துருக்கிறோம். அப்படிங்களா? அதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு காலுக்குலேருந்து எங்கள் மண்டையெல்லாம் கசக்கி புளிஞ்சு ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கோம். அது பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் பார்த்த ஒரு சில விஷயங்கள் தான். சும்மா இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாம் நம்ம பாடியில் எவ்வளோ அழகாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், உங்கள் லங்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போமா? யாரெல்லாம் அந்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஐ வாண்ட் எனி 5 வாலண்டியர்ஸ் ஆன் ஸ்டேஜ். நீங்களா வந்தீங்கன்னா ஓகே, இல்லை நானா கூப்பிடுவேன். இல்ல அவரு கொஞ்சம் ஹெல்த்தியான ஆளு, அவரு டீ டோட்டலர், அவரெல்லாம் கூப்பிடுவோம். அப்படியெல்லாம் நாங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டோம். ஸோ நானே கூப்பிடலாமா இல்லை நீங்களா வரீங்களா? இங்க இருந்து நம்ம மெம்பர்ஸ் 20 பேர் தான் இருக்கோம். இதுல 5 பேர் கூட வரலன்னா எப்படி? செக் பண்ணி பார்த்துருவோன்றீங்களா? வரீங்களா? இல்லை வந்துதான் ஆகணும். வாங்க, உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அடுத்து ஐ வாண்ட் 3 more members. நானே கூப்பிடுவா. என்ன ரொம்ப பிடிச்ச மிஸ்டர் பிரபாகரன் சார் நான் ஸ்டேஜ் கூப்பிடுறேன். அவரு மழுவுதுன்னு சொன்னோடனே வச்சுட்டாரு, அதனால ஓகே. ஐ வாண்ட் 2 more. நானா கூப்பிடுறதுக்குள்ள நீங்களே வாங்க. தமிழ் சார் வாங்க, தமிழ் சார் வாங்க வாங்க வாங்க. என்னுடைய மென்டர் இல்லாமல் நான் இதுலேயும் கலந்துக்க மாட்டேன். என்னுடைய ப்ளீஸ் கம், தயவு செஞ்சு வாங்க. சரி மென்டர், நீங்கள் நைட்டு என் கூட தான் படு. ஃபீமேல் நம்ம சாப்டரில் இருக்கிற ஒரு மேடமை நம்ம இப்போ கூப்பிட போகிறோம். தட் இஸ் நன் அதர் தென் அம்சா மேடம். ஸோ ஃபீமேலுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் ஸ்டேஜ் ஃபார் யூ. நீங்கள் வாங்க. பெரிய கஷ்டமெல்லாம் இல்லைங்க, வாங்க. 5 பேர் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம், டைம் இல்லை, ரொம்ப ஸ்டார்ட் ஆச்சு. ஹலோ, மைக் ஏதாவது உள்ள இருக்கா ஆன் டேபிள்ல? இன்னைக்கு அங்கே ஒரு ஈவெண்ட் முடிச்சுனே போட்டோம். ஓகே, அது அங்கேயே இருக்கட்டும். ஓகே சரி, இது எல்லாம் தெரிஞ்ச கேம் தான். உங்கள் அப்படியே பலூன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஸோ 3 ஒரு 2 minutes. 2 minute 1 minute எவ்வளோ தூரம் ஊதுவீங்க? இல்லை, யார் ஃபர்ஸ்ட் ஊதி உடைக்கிறாங்கிறது தான் போட்டி. சரி ஓகே, சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் ஊதி ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் பண்ணுறாங்களோ இஸ் த வின்னர். ஒரு பலூன். சரியா, நேர் விருப்பம். நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, 3 பலூன். 3 எடுத்துட்டீங்களா? எல்லார் கையிலையும் 3 பலூன்ஸ் இருக்கா? 3 பலூன் வச்சுக்கோங்க. 3 பலூன் வச்சுக்கோங்க. யார் ஃபர்ஸ்ட் 3 பலூனும் ஊதி முடிக்கிறாங்க அப்படின்றது, தட் இஸ் த டாஸ்க் நம்பர் 1. ஊதி அந்த பலூன் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செகண்ட் பலூன் போகும். நீங்க குழந்தை மாதிரி பண்றீங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த கவுண்டவுன். 3, 2, 1 ஸ்டார்ட்.
பவரா தான் இருக்காரு போல. ஹரி, கமான் கமான். நகத்துல உடைக்க கூடாது, ஊதி உடைக்கணும். ஹரி ஊதி உடைக்கணும். நகத்துல உடைக்க கூடாது. ஊதி உடைக்கணும், ஊதி உடைக்கணும். ஏமாத்தக்கூடாது. அப்படியே பாருங்க. சூப்பர் சூப்பர் ஹரி, கமான் 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 கமான். ஹரி 2. கமான் ஈஸி. பிரபாகரன் சார் ரொம்ப நேரமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னு எனக்கும் தெரியல. கமான் அம்சா மேடம், சூப்பர். உங்க தலையில என்ன எழுதி இருக்கோ அதான் நடக்கும். என்ன பறந்துருச்சு? ஹரி கமான் கமான் ஈஸி. கமான் சங்கர். ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்களா? தமிழ் சார் பிரபாகரன் சார் ஊதி ஊதி பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஹீலியம் பலூன் நினைச்சிட்டாரு அவரு. கமான் கமான் சங்கர். ஈஸி. சார் செம பர்ஃபார்மன்ஸ். 10 மார்க்ஸ் தாண்டி குழந்தை நின்றுச்சு. போதும் போதும். மேம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விட்டுருங்க அப்படின்றாங்க. ஸோ who is the winner? நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க பார்ப்போம். புது மாப்பிளை. ஏப்பா அவனுக்கு நிறைய பிராக்டிஸ் ஆகி போச்சுப்பா. பவர்ஃபுல்லாக தான் இருக்காரு. எஸ் எஸ் எஸ். நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஆக்டிவா ஓகே. புது மாப்பிள்ளை வின் பண்ணதுனால அவரை வச்சு இன்னொரு சின்ன ஒரு நம்மலாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி அவரும் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண வைப்போமா? ஸோ அகெயின் ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ்டர் பிரகாஷ் ஹரி. அவர் இன்னைக்கு நாங்கள் ஈவினிங் 4 மணிக்கு கால் பண்ண போகும்போது நான் என் ஒய்ஃபை பிக் பண்ண போகிறேன்னாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் கல்யாணமே ஆகலை. கரெக்டாக இனிமேல் தான் ஆக போகுது. 4 மணிக்கு கால் பண்ணும்போதே ஒய்ஃபை பிக் பண்ண போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. நான் கூட சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபியான்சிக்கு இங்கே ஆன் ஸ்டேஜில் அவர் ப்ரப்போஸ் பண்ணோம். தட் இஸ் த டாஸ்க். பண்ணலாமா? யா யா யா. அப்போதான் நம்ம அவங்க கல்யாணத்துக்கு போவோம். கரெக்ட் கரெக்ட். பண்ணலாமா? வெக்கப்படாதீங்க மிஸ்டர் ஹரி. அவரே கூப்பிடுவாரு. நான் கூப்பிட மாட்டேன். அவங்க ஃபியான்சி அவரே கூப்பிடுவாரு. ஹரி ஃபர்ஸ்ட் மனைவி பீனே தானே? இல்ல ஃபர்ஸ்ட் மணி வந்து ட்ரோன். சரி ஓகே. நீங்க எப்படி கூப்பிடுறீங்களோ அப்படி கூப்பிடுங்க. மியூசிக் மியூசிக். ஒரே நிமிஷம். அவரு கூப்பிட்டாரா? இல்ல செல்லாது. அவர் கூப்பிடல தானே? டிஜே ஒரே நிமிஷம். அவர் கூப்பிடல தானே? கூப்பிடல. அவர் கூப்பிட்டது என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வேணா வரேன். உங்களுக்கு நான் கூப்பிட்ட மாதிரி இருக்கும், அவரு கூப்பிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி ஓகே. சரி அவர் கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேஜ் போங்க. பின்னாடி இருந்தவங்க 1 செகண்ட் இருக்கும்ல. இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும். தாலி கட்டின மாதிரி இருக்கு. தனசேகர் சார் வருக வருக என வரவேற்கிறோம் டிஎன்ஐ ஹாப்பி சாப்டர் அவார்ட்ஸ் நைட்டுக்கு. ஸ்டேஜுக்கு நம்ம மியூசிக்.
ஒரு சின்ன டைலாகோட அவர் சொன்னால் ப்ரப்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மியூசிக்கோட டைலாக் இன்னும் பயங்கர இம்பேக்டாக இருக்கும். வெக்கப்படுறா அப்படியே. பிஎன்ஐ சொல்கிறது என்ன? வேர்ட் ஆஃப் மவுத். மறந்துட்டீங்களா? பிஎன்ஐ சொல்கிறது என்ன? வேர்ட் ஆஃப் மவுத். நீங்கள் கிவ் பண்ணுங்க, அவங்க கெயின் பண்ணுவாங்க. அடுத்து என்ன சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவீங்களோ அது இப்போ சொல்லி இப்போ நீங்கள் அந்த பொக்கே கொடுக்கணும். சீக்கிரம், ரொம்ப வெக்கப்படாதீங்க. ஹரியெல்லாம் இப்படி பார்த்ததே இல்லைல்ல? எஸ், வெக்கம் தெரிகிறது. வெக்கம் தெரிகிறது. அப்படி காத்தடிக்குது, அடுத்து இலையெல்லாம் வரும். சரி, ஓகே ஓகே, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே கொடுத்துடலாம். ப்ளீஸ், அப்பாலஜிஸ். சரி, கொடுங்க கொடுங்க கொடுங்க. சரி, ஓகே. ஓகே, கொடுங்க. போட்டோக்காக, மெமரிக்காக. வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயும் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இவைகள் நான்கும் ஓகே, இவரு கொடுத்தனால அவங்க எவ்வளோ நம்ம பார்க்க வேண்டிய டைம்ல இருக்கோம். ஸோ நீங்கள் இதை கொடுக்கணும். ரெண்டுமே கொடுத்தாலும் சரி, நிறைய லவ் கொடுத்தாலும் அவர் ரெடியாக தான் இருக்காரு எடுத்துக்க. கரெக்டா? சூப்பர். லாஸ்ட் இயரில் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இந்த வருஷம் இவருக்கு கல்யாணம் ஆகும். நல்லா இருக்கு. ஓகே ஓகே, ஸோ ஓகே, சூப்பர், நல்லா இருந்தது. குயிக்காக அப்படியே ஒரு 2 ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? Okay, so I hope this is the right time to honor our sponsors list. Our venue sponsors is Shivaraj Holiday Inn, award sponsor VS Selvamaligai, Food Masala sponsor Humas A Square Spices, Food Plate sponsor JRM Industries, photography partner Mr. Harigara Prakash, media sponsor Raga TV and LED partner Prakash Media, event partner Srinath, and event support partner none other than PMR Global Solutions. Okay, so and coupon sponsors are Gianni Ice Cream and iStay Resorts. So இப்போ வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்டர் லாஸ்ட் டேர்மில் எப்படி போச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு பிரசிடென்ட் ரோலில் இருந்து நம்மளெல்லாம் கைட் பண்ண ஒரு நம்ம பிரசிடென்ட் வந்து இப்போது ஒரு சின்ன வெல்கம் ஸ்பீச் மாதிரி கொடுக்க போகிறாரு. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் டாக்டர் பாலாஜி டு கிவ் அ ஷார்ட் ப்ரெசன்டேஷன். குட் ஈவினிங் டு எவரிபடி. சார், இந்த அவார்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இந்த அவார்ட் நைட் நான் மேக்ஸிமம் சோஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வெச்சரில் தான் பிளான் பண்ணோம். ஆனால் அவார்ட் நைட் கண்டிப்பாக வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருந்தது. அது காரணம் வந்து மைல் ஸ்டோன் ரீச் பண்ணனால தான். சரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறியாமல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தது. அதுக்காக தான் இந்த அவார்ட் நைட் நான் அரேஞ்ச் பண்ணுது. ஸோ அதில் 20 பேர் வந்தாங்களா 40 பேர் வந்தாங்களா, அது மெயின் இல்லை. அவார்ட் நைட் நான் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கிறது எனக்கு இருக்குது. ஸோ அவங்க சார்பாக நான் ரெக்கக்னைஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். லாஸ்ட் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்தில் வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ரெஃபரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1226, விசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 113, 1 to 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்எஸ் 150க்கு மேலே இருக்குமா, இல்லை கம்மியாக இருக்குமா? 200க்கு மேலே இருக்குமா? ஸோ 285, 1 to 1. ஸோ டோட்டல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,34,98,733. ஸோ நெட் க்ரோத், ஸோ இதுதான் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து 10 தசாவதாரம் இண்டக்ஷன். ஸோ 10 இண்டக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி எம்சி டீம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்விஹெச் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ க்ரோத் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் தனசேகரன் சார்,
இல்லை அதுதான் இப்போ சொல்ல போகிறோம் என்ன பண்ணீங்கன்னு. ஸோ மிஸ்டர் சாய் ஆனந்தகண்ணன் சார், கார்த்திக் நடராஜன் வந்துட்டு இருக்காப்படி, ஆன் த வேன்னு சொல்லியிருக்காப்படி, அவருக்கும். ஸோ எங்களோட மெயின் டீம் குமரவேல் சார், அவரு லைனாக வருது. மிஸ்டர் அசோக் சார் மென்டார் சார், மிஸ்டர் தமிழரசன், சொல்லப்போனால் எல்லாரும் கூப்பிட்டுருவோம். ஸோ ஸ்ரீநாத், ஸோ ராகுல், ஸோ இவங்க தான். அது இல்லாமல் பிரசனன் வந்துட்டு இருக்காரு, கார்த்திக் நடராஜனும் வந்துட்டு இருக்காரு ஆன் த வே. ஸோ அவங்களுக்கும் 2 சேர்த்து தான் அந்த ரெக்கக்னேஷன். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே பண்ணதுக்கு சரி ஒரு வீடியோ வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சேன். ஆளுக்கு ஒவ்வொரு சென்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்கேன். Thank you very much. Thank you for your support. சார் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீட்பேக்கு சார் சாய்கண்ணன் சார், ஒரு நிமிஷம் சார், தனசேகரன் சார், அசோக் சார், இப்போ நின்னுங்க அப்படியே. ஜஸ்ட் இந்த 6 months நேரம் தான் உங்கள் ஃபீட்பேக் இருந்தால் நல்லாயிருக்கும். குட் ஈவினிங் பார்ட்னர்ஸ். பிஎன்ஐ ஹாப்பி சாப்டரில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months சேர்ந்துருந்தேன், ஜாயின் பண்ணியிருந்தது. ஸோ அந்த ஸ்டார்டிங்லேயே ராகவேந்திர பாலாஜி தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாப்படி, அதுக்கு அடுத்ததும் பிரசிடெண்ட்டாக இருந்தாப்படி, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 பேர் மாறி மறுபடியும் பிரசிடெண்ட்டாக இருந்தாப்படி. ஸோ எல்லாருமே இந்த தடவை பார்த்திங்கன்னா பிஎன்ஐயோடைய ஹோல் சேலம் சாப்டரே பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹெட் டேபிளில் இருந்த 3 பேரும் ப்ளஸ் ராகவேந்திர பாலாஜியை எஸ்பெஷலி நம்ம சொல்லி ஆகணும். அவருடைய பயங்கரமான ஒரு எஃபெக்ட்னால இன்றைக்கி நம்ம ஒரு 47 மெம்பர்ஸ் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதை முன்னணியாக வச்சுருந்து நம்ம வரக்கூடிய இந்த ஹெட் டேபிளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கூடி சீக்கிரம் ஒரு 60 கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மார்னிங் பார்ட்னர்ஸ். தேங்க்யூ. விபி அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொன்னோம். ஏன்னா விபி போஸ்ட்டுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒர்க் கிடையாது. சாப்டரை ரன் பண்ணுறதுக்குன்னா விபி ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா எவரி வீக் ஸ்லைடு ரெடி பண்ணுறதே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தியாகமாக இருக்கும் அவருக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து டே நைட் உட்காந்து அந்த ஸ்லைடு ரெடி பண்ணுறது அவருக்கு பெரிய வேலை. ஸோ விபிக்கு பிரசன்னாக்கு கிரேட் ஒரு சல்யூட்டு. ப்ளஸ் ஹெட் டேபிள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த சாப்டரை 6 மாதத்துக்கு ஒரு அரசியலே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ப்ளஸ் நம்ம மெம்பர்ஸ் லாஸ்ட்டு அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மெம்பர்ஸ்க்கும் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி இப்போ இருக்க மெம்பர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 months நல்ல பாண்டிங் இருக்குது. அது இப்போ நீங்கள் பழகினதே தெரிஞ்சிருக்கும். அந்த பாண்டிங் தான் நம்ம சாப்டர் இன்னும் நல்லா க்ரோ அப் கொண்டு போவோம். ஸோ ரெஃபரல்ஸும் சரி, இந்த 1-to-1 சரி, இதெல்லாம் பண்ண நமக்கு நிறைய பிஸ்னஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த 6 மாதத்தில் இவங்க பண்ண சாதனைகள் வேறு லெவல். ஸோ இப்போ வர டீமுக்கு அதே தான் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். அவங்களும் நல்லா இது இப்போ பண்ண அதே சோசியலை இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். பண்ணக்கூடிய ஆளுங்க தான்.
இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டேர்மில் தான் சோஷியல் கோஆர்டினேட்டரும் செக்ரட்டரியும் ஒரே ஆளாகவே இருக்காரு. அப்படிதானே? எங்கே போயிட்டார் தமிழ் சார்? ஓகே, ஸோ ஓ2. ஸோ இதில் கரண்ட் ஹெட் டேபிள் இல்லை, கரண்ட் ஹெட் டேபிளும் சரி, அதே மாதிரி ஆல்ரெடி முன்னாடி ப்ரீவியஸ் ஹெட் டேபிளும் சரி. ஸோ அவங்களுக்கும் ரெக்கக்னைஸ் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு டான்ஸுக்கு அப்புறம் ரெக்கக்னைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ ரொம்ப பேசிட்டோம், ரொம்ப பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு பவர் பேக்கான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? பார்த்தே ஆகணுமா? ஸோ இங்கே வந்திருக்க டீம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பீட் க்ரூ அப்படின்ற ஒரு டீம் வந்திருக்கு. ஸோ வி ஆர் போத் அசோசியேட்டட் ஃபார் எவ்ரி ஈவெண்ட்ஸ். ஸோ அந்த டீம் தான் இப்போ ஆன் ஸ்டேஜ் வர போகிறாங்க. ஸோ நாங்கள் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ சம்மர் கிளாஸஸ் இது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம செல்வா சாரோட பசங்க இவர் டான்ஸ் கிளாஸில் தான் கற்றுக்குறாங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். செல்வா சாரோட பையன் இப்போ அட்வான்ஸ்டு டான்ஸராக ஆகிட்டு போயிட்டுருக்காங்க.
போட்டு விடுவோம் அப்படின்ற ஓகே, தேங்க்யூ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மீட்டப்கான ஒரு முக்கியமான முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். தட் இஸ் அவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன். யார் யார் லாஸ்ட் டேர்மில் எவ்வளோ ஹெட் டேபிளுக்கும் சரி, நம்ம இண்டிவிஜுவல் க்ரோத்துக்கும் சரி, சாப்டர் க்ரோத்துக்கும் சரி ஹெல்ப் பண்ணவங்க, கான்ட்ரிபியூட் பண்ணவங்களோட அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் டைம் எப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைட்ஸ். Yes. Maximum referral giver. So யாரா இருக்கும்னு any guess? So before announcing the winner, I would like to invite Mr. Mr. Sayananda Kannan sir to on the stage. DJ போடுற சைடு வந்துட்டு இல்ல, நான் வரேன். So maximum referral giver winner is ever Raghavendra Balaji. Dr. Raghavendra Balaji. So அவர் எத்தனை போன டேர்மில் அவர் மட்டும் 44 ரெஃபரல் கொடுத்துருக்காரு. குவாலிட்டி ரெஃபரல்ஸ் ரன்னர். மேக்ஸிமம் ரெஃபரல் கிவரோட ரன்னர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து வின்னர் பார்க்கணும்ல. ஸோ தட் இஸ் நன் அதர் தென் கார்த்திக் நடராஜன் சார். ஸோ இவர் எவ்வளோ ரெஃபரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 48 ரெஃபரல்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவரோட அவார்டை வந்து நம்ம தமிழ் சார் கலெக்ட் பண்ணிக்கிறார். ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் தனசேகர் சார் டு கிவ் ஆன் தி வே. வரட்டும், ஸ்பெஷலாக பார்த்துக்கலாம். Next, maximum visitor inviter runner. Any guess? கேமரா ஃபோன் maximum visitor inviter யார் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபோன் சார் எடுத்து வை முதல்ல. அப்படியே ஒரு ரெண்டு ஆப்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் அவரையே நம்ம இன்வைட் பண்ணுங்க. ஓகே. So I would like to invite Mr. Saravanan sir to give the runner of the maximum visitors. அப்படியே என்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கிட்டு போய் டிஜே டெஃப் கொடுத்தீங்கன்னா சார்ஜர் போடுவாப்ல. Mr. Bharat sir. வா. சரிடா, நீ என்கிட்ட ஃபோன் மட்டும் வாங்கிட்டு போவா. அவர் எவ்வளோ விசிட்டர் கூப்பிட்டுருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 6 மாதத்தில் எவ்வளோ சார் கூப்பிட்டுருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சரியா தெரியல.
பேருக்கு பணம் கட்டினீங்க, அதை சொல்லுங்க. அதெல்லாம் சீக்ரெட் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அவர் லாஸ்ட் டேர்மில் அவர் கூப்பிட்டுருக்க விசிட்டர்ஸ், டோட்டல் விசிட்டர்ஸ் 14 குவாலிட்டி விசிட்டர்ஸ். ஸோ இது பெரிய விஷயம். பர் மந்த்துக்கு அரௌண்ட் ஒரு 2.5 விசிட்டர்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காரு. அரௌண்ட் ஃபார் 6 monthsக்கு 14 விசிட்டர்ஸ் அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ பரத் சார், தேங்க்யூ டிஜே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் விசிட்டர் இன்வைட்டர் வின்னர். இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக I would like to invite our JMR Industries. Again the same. யார் வின்னரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வந்துடுச்சா? அவர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறாங்க. தேங்க்யூ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம், நம்ம பிஎன்ஐக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிஎன்ஐக்கு நமக்கு வந்திருக்கிறது ஆப்வியஸ்லி ஃபார் பிஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப், பாண்டிங் எல்லாமே இருக்கும். அதில் மேஜராக நம்ம பார்க்கறது பிஸ்னஸ். ஸோ அதில் மேக்ஸிமம் பிஸ்னஸ் கிவர் அப்படின்ற ஒரு அடுத்த இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னர். மேக்ஸிமம் பிஸ்னஸ் கிவர் ஆஃப் த மந்த் term. ஹலோ. ஸோ அவர் வந்து மிஸ்டர் ராகவேந்திர பாலாஜி சார். சேம் அவர் எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்காருன்னு எனி கெஸ்? எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருப்பார் லாஸ்ட் டேர்மில்? புரியல. 1.5 கோடி. நானும் அதான் ஆசைப்பட்டேன். கொடுத்த அந்த மனசு போதும் சார். ஸோ இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் அவர் பாஸ்ட் செக்ரட்டரி மிஸ்டர் குமரவேல். ஸோ பரத் சார், சாரி சார். ஸோ அவர் லாஸ்ட் டேர்மில் அவர் கொடுத்துருக்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 48,42,621 rupees only. So please stay back ஒரு நிமிஷம். ஸோ மேக்ஸிமம் பிஸ்னஸ் கிவரோட வின்னர் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்லைடு வந்துருச்சு. ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்ததுனால ஸ்லைடு வந்துருச்சு. ஸோ தட் இஸ் நன் அதர் தென் மிஸ்டர் சங்கர் சேகர் சார். ஸோ அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,24,760 rupees. அவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டூலாக பிஎன்ஐயில் என்ன சொல்லுவோம்? பச்சையா சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, பிஎன்ஐயில் பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டூல், நிறைய பாண்டிங் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது ஒரு 1-to-1ன்ற ஒரு இனிஷியல் தான் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஒரு புது மெம்பர் வரன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவரை 1-to-1 அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம அவங்கள மீட் பண்ணுவோம். ஸோ அதில் மேக்ஸிமம் 1-to-1 பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 25 1-to-1 வந்து லாஸ்ட் டேர்மில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ டைம் கொடுத்து ஒரு 25 மணி நேரம் மினிமம் ஒரு 45 minutes இருந்தால் தான் அது ஒரு குவாலிட்டி 1-to-1 அப்படின்னு பிஎன்ஐயில் இருக்குது தெரியுமா? மினிமம் 45 minutes. ஒரு 1-to-1க்கு மினிமம் 45 minutes இருக்கணும் அப்படின்றது பிஎன்ஐயோட ஒரு ரூலாக இருக்குது. ஸோ இந்த அவார்ட் மேக்ஸிமம் 1-to-1 டன் ரன்னர் ஆஃப் த டேர்ம், அது அந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் பொன்னுசாமி சார். So runner of the maximum 1-to-1 is Mr. Sayananda Kannan. Thank you. So
மேக்ஸிமம் 1-to-1ஓட வின்னர் பார்க்க வேண்டிய டைம் இது. ஸோ அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சச்ச யங்ஸ்டர் நம்ம இருக்கிற ஒரு யங்ஸ்டர். ஸோ அவர் இன்றைக்கி வரல, அதை நான் சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன். யங்ஸ்டர்னாலே அவர் ஒருத்தர் தான். 20s இருக்கிற ஒரே ஆள் அவர் தான் நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலாக அந்த அவார்டு வந்து வேறு யார் கையிலையும் கொடுக்காதீங்க, அவர் ஃபோட்டோட கொடுத்துருங்க. அவர் ஃபோட்டோட்ட கொடுக்குறது, அவர் ஃபோட்டோட கூட கொடுத்துருங்க. நம்மளால அந்த அளவுக்குலாம் ரொமான்ஸ் பண்ண தெரியாது ஜி. எப்பயுமே ரொமான்ஸ். அவர் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவரோட நம்பர்ஸ் நான் இங்கே கண்டிப்பாக சொல்லி ஆகணும் உங்ககிட்ட. நியர்லி 29 1-to-1s பண்ணியிருக்காரு. அவர் எத்தனை மந்த்து முன்னாடி இண்டக்ட் ஆயிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். வித்தின் 3 monthsல அவர் நியர்லி 29 1-to-1s அவர் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை நம்ம இங்கே வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். டோட்டல் மேக்ஸிமம் 1-to-1 வந்து வின்னர் இஸ் மிஸ்டர் தினகரன் செல்வராஜ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஸ்லைட், ஒரு கனெக்ஷன் கேம் மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கனெக்ஷன் கேமை வந்து நம்ம பாஸ் பிரசிடெண்ட் வந்து ரொம்ப மண்டையை அதே மாதிரி கசக்கி புழிஞ்சி அவர் மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர்ஸாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மேக் இட் ட்ரை. ஸோ ஓ டு பிரசிடெண்ட். ஸோ ஈவினிங் நைட்டு ஒரு 2 மணிக்கு ரெடி பண்ணுறது அப்படி தான் இருக்கும். பிரசிடென்ட் ஒரு நிமிஷம், நம்ம மெம்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. வெல்கம் சார், வெல்கம் ஸ்ரீதர் பாபு சார், வெல்கம். செட்டில்டா சார்? ஓகே சார். ஒரு சார் பின்னாடி மை பிரதர், நான் அவரோட பிரதர். சார் ஒன்றும் இல்லை சார், இது வந்து ஜஸ்ட் கனெக்ஷன் கேம் தான். ஆல்ரெடி நடந்த மாதிரி இப்போ இருக்கிற மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு கேம் சார். ஸ்லைட் ப்ளீஸ். இதை யாரும் மனதம் புண்படுத்துவதற்கு இல்லை, வெறும் நகைச்சுவை. சொல்லிடுறேன் ஸ்லைட் சேஞ்ச். ஸோ இது வந்து ஒரு பார்ட்னர் நேம். ஸோ இதை வந்து கனெக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் அதை கண்டுபிடிங்க. எப்படி? கீர்த்தி மதிவாணன். சரி, இல்லை இது கன்ஃபார்மாக தானா? எது சார் கன்ஃபார்ம்னா என்ன தெரியுங்க? சார் ஒரு நிமிஷம் சார். தமிழரசன் வந்து இந்த பக்கம் வந்து உட்காரு. ஏன்னா அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணாரு. அவர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் பார்த்துட்டாரு, ஆன்சரை லீக் பண்ணிட்டு அப்படி. சரி ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். மதிவானன். சூப்பர். நீங்கள் கொண்டு ப்ளஸ். சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதுவும் ஒரு பார்ட்னர் நேம் தான். சம்பந்தமே இல்லாமல் பிரசன்னன். சார் நெக்ஸ்ட் சார். ஆன்சர் ப்ளீஸ். சூப்பர். அதே தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது வந்து கம்பெனி, ஒரு பார்ட்னரோட கம்பெனி. அதாவது 2 மணிக்கு உட்காந்து திணற ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் கேப் போட்டு சொன்னா போகிறோம். 5 செகண்டில் சொல்கிறது அப்படி. வெல்கம் சார். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க சார். பார்த்திபன் சார், வெல்கம் சார். வெல்கம் சார். ஆன்சர் ப்ளீஸ். வெல்கம் ஜெயசீலன் சார். சார் நெக்ஸ்ட் லைன் சார். நெக்ஸ்ட் லைன் இப்போ பார்க்கலாம். ஏதாவது ஒரு 2 கஸ்டமர் இருந்துச்சுன்னா கூட நான் ஜெயிச்சிட்டேன். ஃபைண்ட் த பார்ட்னர்ஸ் கம்பெனி நேம். கீர்த்திஸ் கிளாஸ் ஒர்க். சார் நீங்களும் தமிழரசன் சார். ஆன்சர் ப்ளீஸ். ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. ஸோ அதை நாங்கள் நம்புறேன். என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சார் நெக்ஸ்ட் லைன். இது எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன் சார். இது வந்து சேஞ்ச் த பார்ட்னர் நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா
தங்கிலீஷ் இது வந்து தமிழில் மாற்றலாம், இது இங்கிலீஷ்லேயே வேறு வேர்ட் மாற்றலாம், பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணுங்க, இது தமிழில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த பார்ட்னர் நேம் வந்து ஜி இங்கே பாருங்க, அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஹலோ பூபதி ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். இல்லை 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 கண்டுபிடிச்சாரு. தயவுசெய்து இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான்னா கூட ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அவர் சொல்லிட்டாரு, ஆனால் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்குது. அவர் சொன்னதை நான் கேட்டுட்டேன். இல்லை இல்லை அவ்வளோ வேணாம், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் கூட சொன்னாலே போதும். ஸ்ரீநாத் நீங்கள் இங்கே முதல்ல இங்கே வாங்க சார். நெக்ஸ்ட் லைன் கண்டுபிடிச்சாரு, அது சொல்லி கொடுத்து கண்டுபிடிச்சாரு. இந்த நெக்ஸ்ட் லைன் சார், இதுவும் அதே மாதிரி தான். இதை அப்படியே தமிழில் மாற்றினீங்கன்னா அவர் நேம் வரும். கண்டுபிடிக்க முடியாது, இரும்ப கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னாத்தாவா? ஸோ அம்சா மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பொன்னுசாமி சார் இல்லை நான் சொல்ல சார். ஆன்சர் ப்ளீஸ். சார் நெக்ஸ்ட் லைன். தேங்க்யூ. ஸோ நான் இந்த ஸ்லைடில் இப்போ இருக்கிறது யார் தெரியுங்களா? பழைய ஸ்லைடை போடுங்க. அவர் தான் வந்திருக்காரு. கிவியா கொண்டு ப்ளஸ் பழைய ஸ்லைடை போடுங்க. இவர் கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். டாக்டர் இவரோட குயிக் யூ அந்த மட்டும் ஸ்லைடை போடுங்க சார். அப்படியே அந்த ரீவைண்ட் இல்லை ரீவைண்ட் பண்ணால் தெரிஞ்சிரும். ஸோ ஸ்டார்டிங் அந்த ஸ்லைடை மட்டும் போடுங்க. ஸோ ரிப்பீட் அவருக்காக. அவர் மட்டும் தனியாக இங்கே வந்து ஆன்சர் பண்ணணும் சார். பிரசிடென்ட் சார் ஒரு பனிஷ்மெண்ட் முன்னாடி வாங்க. லேட்டா வந்த பனிஷ்மெண்ட் இங்கே வாங்க. கேட்டுக்கொள்ளவா குயிஸ் மாஸ்டரா இருக்கு. சும்மா ஜஸ்ட் சரி இல்லை விபியை ஹேண்டில் பண்ணனால எத்தனை பேர் தெரிஞ்சிருக்காருன்னு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ். நம்ம பார்ட்னர் நேம் தான் அது. இங்கே வாங்க ப்ளீஸ். அதான் சும்மா ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். மேலே வாங்க. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படியே ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஆன்சர் பார்த்தலாம். கீர்த்தி மதிவாணன். ஒரு நிமிஷம் அது ஆக்சுவலாக இல்லை, இனிமேல் வரதுக்காக தான் இதெல்லாம் பில்டப். சரி கொஞ்சம் ட்ரையல் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். வார்ம் அப். ஃபைண்ட் த பார்ட்னர் நேம். அந்த குழந்தையே நீங்க தான் சார். பிரசன்னன். இருங்க இறங்காதீங்க, இப்போதான் இன்னொருதான் மெயின் பிக்சரே அடுத்தது சார். நெக்ஸ்ட் லைட் ப்ளீஸ். இது கொஞ்சம் ஈஸியா, இதுவும் ஒரு சின்ன வார்ம் அப். என்ன இது நீங்க தான் சொல்லணும். இல்ல கம்பெனி சும்மா மின்னல் மாதிரி வந்துட்டு போகுது பாத்தீங்களா ஆன்சரு. சரி என்னது சிவாஜி. ஒரு நிமிஷம் இருங்க, இனிமேல் தான் இப்ப இது வந்து நீங்க ஆன்சர் உங்க வாயில வரும் சார். நெக்ஸ்ட் ஓகே. இது செகண்ட் ஒன். கீர்த்திஸ் கிளாஸ் ஒர்க். மிஸ்டர் டாக்டர் சரி இப்போ அடுத்தது போயிடலாம். அடுத்தது போயிடலாம். டைம் போகுது. ஓகே இது மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இதுக்காக தான் மீனா கூப்பிட்டு நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? சரி ஓகே. நெக்ஸ்ட் அஜெண்டா புதுசா இருக்கு. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டாப்பர் இன் டிராஃபிக் லைட்ஸ். ஸோ கடந்த 6 மாதங்களாக விச் மீன்ஸ் அக்டோபர் டு மார்ச்சில் மெம்பர்ஸ் ஒரு கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக க்ரீனில் மெயின்டைன் ஆன மெம்பர்ஸ் தான் இந்த டாப்பர்ஸ் இன் டிராஃபிக் லைட் ஃபார் லாஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் பிரசன்னன் சார் டு ஆன் ஸ்டேஜ். ஸோ டாப்பர் இன் டிராஃபிக் லைட்ஸில் மொத்தம் 6 பேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 6 months வந்து க்ரீனில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் டாக்டர் ராகவேந்திர பாலாஜி. செகண்ட் ஒன் இஸ் மிஸ்டர் சாய் ஆனந்த கண்ணன். அவரும் கடந்த 6 மாதமாக க்ரீனில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்காரு. ஸோ க்ரீனில் மெயின்டைன் ஆகிறது எவ்வளோ கஷ்டன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் 90, 95, 95, 95 அப்படியே எடுத்திருக்காரு. ஸ்கூலில் கூட அப்படி எடுத்தாரான்னு தெரியல. எடுக்கலையா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ரிமைனிங் இருக்கிற பர்சன்ஸை அவார்ட் கொடுக்கறதுக்காக லைக் டு இன்வைட் மிஸ்டர் யாருக்கு போகலாம்? உமாசங்கர் சார், சாரி பயோசங்கர். உமாசங்கர் அலைஸ் பயோசங்கர். ஸோ கடந்த 6 மாதமாக எகெயின் க்ரீனில் மெயின்டைன் ஆன ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், ரொம்ப பயங்கரமான சார்மிங்கான பர்சன், நன் அதர் தென் மிஸ்டர் பரத் சார். எங்கே போயிட்டாரு பரத் சார்? சூப்பர். ஸோ அடுத்த ஒரு அவார்ட் கொடுக்கறதுக்காக நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை கூப்பிட போகிறேன். ஏன்னா கொடுக்கறது வாங்க போகிறவரும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆள், முக்கியமான ஆள். ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் சாய் ஆனந்த கண்ணன் சார் டு ஆன் த ஸ்டேஜ். ஸோ அப்படி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அவரா? அவர் வரல சார் இன்னும். யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸ்லைட் மாற்ற வேணாம், ஒரே சரி. யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஷேக் சஃபி சாரா? ஓகே ஓகே, அவரும் லிஸ்ட்டில் இருக்கார், அவரும் இன்னைக்கு வரல. ஓகே. ஸோ அவர் யார் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டேர்ம் கடைசி அந்த 9 இண்டக்ஷன் நம்ம பண்ணி ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ண வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ண ஒரு பர்சன். நம்ம எல்லாரும் கூடயும் எல்லா மெம்பர்ஸ் கூடயும் ஈஸியாக பாண்டிங் ஆகிற, யாராக இருந்தாலும் டப்புன்னு போய் பேசக்கூடிய, விசிட்டராக இருக்கட்டும் மெம்பராக இருக்கட்டும், யார் வந்தாலும் டக்குன்னு போய் பேசக்கூடிய ஒரு ஆள். அவரை பற்றி தெரியாதவங்க அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் சத்தமாக பேசுகிறப்போ என்ன இவர் இப்படி பேசுகிறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் மிஸ்டர் ஸ்ரீதர் பாபு சார். ஸோ அவரே நம்ம கூட லாஸ்ட் டேர்மில் நிறைய சப்போர்ட் பண்ணி, நம்ம விசிட்டராக இருக்கட்டும், ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவர் நமக்காக கொடுத்துருந்தாரு. ஸோ லாஸ்ட் டேர்ம் வரைக்கும், லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம கூட இருந்த ஒரு பர்சன். அவர் இனிமேலும் நம்ம கூட அப்பார்ட் ஃப்ரம் BNI நம்ம கூட இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜெல்லப்பாக கண்டினியூ ஆகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ வெல்கம் சார். வெல்கம். எல்லாருக்கும் தெரியும் இவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரிலேட்டிவ் தான். எனக்கு தாத்தா மாதிரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களை அப்பப்போ பார்க்கணும். இன்னொரு விஷயம், அடுத்து நம்ம பார்க்க போகிற கேட்டகரி இஸ் மேக்ஸிமம் ஸ்பான்சர்.
நம்ம சாப்டரில் மேக்ஸிமம் ஸ்பான்சர், அதாவது இந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இன் பிஎன்ஐ அண்ட் ஃபார் அஸ் ஆல்சோ. ஏன்னா ஒரு மெம்பர் அடுத்தடுத்து க்ரோ ஆனால் தான், மெம்பர்ஸ் க்ரோ ஆனால் தான் நம்ம பிஸ்னஸும் க்ரோ ஆகும். அப்போ தான் அந்த நடக்கிற ரெஃபரன்ஸும் கவுண்ட் அதிகமாகும், பிஸ்னஸ் வேல்யூவும் அதிகமாகும், ஒன் டு ஒன்ஸும் அதிகமாகும். இந்த மெம்பர்ஸ் இருந்தால் மட்டுமே இது எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி. தட் இஸ் மேக்ஸிமம் ஸ்பான்சர். அந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுத்த மெம்பர்ஸை தான் நம்ம இப்போ ஹானர் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக, ரன்னர் அவார்ட் கொடுக்கறதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் கார்த்திக் சார், அவர் டிசி, அவர் ஃபேவரட் டிசி, இஃப் ஐ எம் நாட் ராங். கரெக்டா? வாழ்நாள் ஹாப்பி டிசி சொல்லலாமா? சொல்லிக்கலாமா? ஸோ கண்டிப்பாக இவரை தவிர நம்ம சாப்டருக்கு யார் டிசியாக வந்தாலும் நம்ம இவ்வளோ ஜாலியாக இருக்க முடியாது. நம்ம ஜாலியாகவும் இருக்கோம், பிஸ்னஸும் பண்ணுறோம், நம்ம எல்டிஆர்டி கப்பும் அவரால் அடிக்கிறோம். வேறு எந்த சாப்டர்லையும் அவராலையும் இருக்க முடியாது, நம்ம சாப்டர்லேயும் யாரும் டிசியாகவும் இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அந்த ஏன் இது அவர் கையில் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவரோட வேர்ட்ஸும் இதில் நிறைய இருக்குது. அவர் ஒரு வாட்டியும் சொல்கிறது, நம்ம சாப்டரோட க்ரோத்துக்கு அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. மீட்டிங்கில் ஆகட்டும், இல்லை பர்சனல் மீட்டிங்கில் ஆகட்டும், அவர் நிறைய விஷயங்கள் நம்ம சாப்டரோட க்ரோத்துக்கு பேசியிருக்காரு. ஸோ அதனால தான் அவரை நான் இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு ரைட் பர்சன் அப்படின்னு நான் இங்கே ஸ்டேஜ் கூப்பிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஸ்பான்சர் ரன்னர் அவர் லாஸ்ட் டேர்மில் 3 இண்டக்ஷன் கொடுத்துருக்காரு. 3 இண்டக்ஷன் அவர் கொடுத்துருக்காரு லாஸ்ட் டேர்மில். அது இல்லாமல் நம்ம சாப்டரோட ஒன் ஆஃப் த கோல்டு பின் மெம்பர், சிங்கிள் ஸ்டோன் கோல்டு பின் மெம்பர் அவர். ஸோ அவர் ஃபியூ வேர்ட்ஸ். குட் மார்னிங் பார்ட்னர்ஸ். குட் மார்னிங் ஏன் சொல்கிறோம்? சரி, அந்த கதை வேண்டாம், அது நம்ம ஈடி பார்த்துக்குவாரு. யார் அது? அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, இந்த அவார்டு ஆக்சுவலாக வந்து நம்ம வாங்கியிருக்கோம்னா இதுக்கு காரணம் வந்து நம்ம டிசிஏ இருக்காரு பின்னாடி. லாஸ்ட் டைமில் நம்ம வந்து ஒரு 10 இண்டக்ஷன் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த 10 இண்டக்ஷனுக்கு அவர் தான் பேக் ஹேண்ட் இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணார். அவர் டிசியாக ஒரு ரோலில் மட்டும் பண்ணாமல் நம்ம சாப்டரோட க்ரோத்துக்கும் அவர் ஒர்க் பண்ணார். அவரை பற்றி தான் பேசுகிறேன். உங்களை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இந்த சாப்டர் நம்ம இப்போ 40+ அப்படின்னு வந்திருக்கிறதுக்கு காரணமும் அவரோட நிறைய உழைப்பு இருக்குது. ஸோ நம்ம சாப்டர் அடுத்தது வந்து பிளாட்டினம் சாப்டராக மாறதுக்கு உண்டான நிறைய உழைப்பு அவர் இனிமேல் போடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்து வின்னர் அவார்ட் யாருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அவர் எத்தனை ஸ்பான்சர் பண்ணியிருப்பார், நான் மெம்பர் யாருன்னு சொல்லலை. ஒரு வின்னர் அவார்ட் இவர் 3 இண்டக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. சஸ்பென்ஸா? இல்லை, யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் என்ன நம்பர்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன மெம்பர்னு கேட்கல, என்ன நம்பர்னு கேட்குறேன். 7 கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 6 அப்படியே வாங்க. 4, 5, 6 நல்லதாக இருக்கா? நல்லதாக ஒரு சீட்டு கொடுன்றீங்களா? ஸோ மேக்ஸிமம் ஸ்பான்சர் வின்னர் இஸ் மிஸ்டர் டாக்டர் ராகவேந்திர பாலாஜி. ஸோ அவர் லாஸ்ட் டேர்மில் 5 இண்டக்ஷன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அது பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ பாலாஜி சார். இன்னும் நிறைய அடுத்த டைமில் 10 இண்டக்ஷன் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். உங்களால் தான் நாங்கள் பிளாட்டினம் சாப்டர்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பிளாட்டினம் சாப்டரு இதெல்லாம் நாங்கள் இப்போ கரண்ட் 8 டேபிள் பிளான் பண்ணியிருக்கிறதெல்லாம் உங்களால் தான். உங்கள் சேவையும் எங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ ஒரு சின்ன நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்டோம். இன்னும் 2-3 அவார்ட்ஸ் ஒரு 4 பேருக்கு மட்டும் இருக்குது. பிஃபோர் தட் ஒன் ஸ்மால் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் யூ ஆல் கைஸ். இந்த ஸ்டேஜ் ஃபார் யூ ஆட்டம் பீட் குரூப்ஸ். எண்ணமே உன்னால உள்ள பூந்தது தன்னால, கண்ணமே என் கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் உளர, கொஞ்சம் காதல் வளர, உள்ள வெக்கம் வளர, அவ வந்தா தேடியே தன்ன
அதையும் தாண்டி புனிதமானது 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 புனிதமானது. சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. Thank you. கோரல் சேலத்தில் முதல் முறையாக உங்கள் விஎஸ் செல்வ மாளிகையில் ஹெரிடேஜ் கலெக்ஷன்ஸ், டெம்பிள் கலெக்ஷன்ஸ், மீனாகாரி ஒர்க், மகாராணி கலெக்ஷன்ஸ். நீங்க எதிர்பார்க்குற இந்த கலெக்ஷன் எல்லாமே கோரல்ல இன்னோவேட்டிவா கிடைக்கும். The only premium jewelry boutique from the house of VS செல்வ மாளிகை. Anu, we're gonna be late. Relax. Later போனாலும் latest போலாம். Hey, we came. கீழ வெயிட் பண்றோம். Oh my god. Wow. Awesome in this jewelry. கண்டிப்பா ஃபங்க்ஷன்ல எல்லார் கண்ணும் உங்க மேல தான். ஆக்சுவலா எங்க கண்ணு உங்க மேல தான். எந்த ஷாப்? ஷாப்பும் இல்ல ஸ்டோரும் இல்ல. இட்ஸ் மாளிகை. விஎஸ் செல்வ மாளிகை. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 200 வருஷ பாரம்பரியம். அந்த ஃபினிஷ் இந்த ஃபினிஷ்னு இப்படி தேவையில்லாத டயலாக் எல்லாம் பேச மாட்டாங்க. 916 ஹால்மார்க் குவாலிட்டி அண்ட் யூனிக் டிசைன்ஸ் பேசும். ஆக்சுவலா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். worth buying for happiness and investment. அப்ப கண்டிப்பா அடுத்த பர்ச்சேஸ் அங்கதான். விஎஸ் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ். ஹலோ சூப்பர், தேங்க்யூ. நல்ல வீடியோ, ஒரு கலர்ஃபுல்லான ஐ கேட்சிங்கான ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது நம்ம மெம்பரோட ஒரு ஷாப் தான். யூ ஆல் நோ விஎஸ் செல்வ மாளிகை ஜுவல்லரி அண்ட் பொட்டிக்ஸ். ஸோ அவங்க தான் அவார்ட் ஸ்பான்சர் இன்னைக்கு நடக்கிற அவார்ட்ஸ் நைட்டுக்கு. ஸோ அடுத்து ஐட்டம் ஆன் அஜெண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஒரு சின்ன கேம் கண்டக்ட் பண்ண போகிறாரு. அது யார் அப்படின்னா நம்ம டிசி தான் அதை கண்டக்ட் பண்ண போகிறாரு. அதனால் கொஞ்சம் யோசித்து நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஒரு கேமாக இருக்கும். ஸோ ஓவர் டு டிசி. ஸோ ஓகே. புரியல. ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். எப்போ அதெல்லாம் பண்ணுறாரு. சரி ஓகே.
ஸோ நம்ம பிஎன்ஐல என்ன எதனால நம்ம இவ்வளோ பாண்டிங்காக இருக்கோம் அப்படின்றது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் யாராச்சும் ஒன்று சொல்லலாமா? மைக் கையில் இருந்தால் மட்டும்தான் அது அக்செப்டபிள். ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 1 minute ஆச்சு இருக்கணும். 30 செகண்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கணும். ஒருத்தர் சார் 1-to-1 பண்ணால் நல்லா இருக்கும் சார். 1-to-1 யா, அப்பதான் வந்து பவர் டீமும் வந்து முன்னேறும், அப்பதான் சோசியலும் முன்னேறும், பவர் டீம் அவங்க ஆபீஸ்ல பண்ணலாம், பிடிச்ச இடத்துலலாம் பண்ணலாம். ஸோ எனி ஒன் நம்ம புது மெம்பர் யாராச்சும் பிரகாஷ் சார் சொல்லுவார். பிரபாகரன் சார், பிரகாஷ் சார். ஓகே சார், அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் தான் சார் மெயினாக சொன்னேன். ஓகேங்களா, நான் சின்ன பிஸ்னஸ் மேன் பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிற தாட்டெல்லாம் எதுவும் கிடையாமல் ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லலாம். சூப்பராக சொன்னாங்க. லாஸ்ட் பிரசிடென்ட் வந்து மிக முக்கிய காரணமாக சொல்லலாம். சூப்பர். ஆல்சோ ராகவேந்திர பாலாஜி சார் சோசியல் பற்றி பேசிட்டு இருந்தோம், அப்படியே சொல்லிட்டாரு. ஸோ எல்லாமே சார் நான் சொன்ன விஷயம் எல்லாமே. தேங்க்யூ. எஸ், சூப்பர். அவர் சூப்பராக சொன்னார். என்ன கிறிஸ்பா என்னவோ அது நீட்டாக சொல்லிட்டாரு. சூப்பர் சார். சரி, ஓகே. தன்சேகர் சார், நீங்கள் சோஷியல்ன்றீங்களே, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு கோ பட்டாயா? சரி, ஓகே. ஸோ இட்ஸ் டைம் டு பிளே ஸ்மால் கேம். ஓ டு மிஸ்டர் டிசி, அவர் ஃபேவரட் டிசி மிஸ்டர் கார்த்திக். Once again, good morning partners. Good morning. ஸோ இது என்னதான் கேம்னு சொன்னாலும் இது ஒரு ஃபன் கேமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் எதை பற்றி அப்படின்னா, நம்ம எல்லாருமே வீக்லி வந்து ஒரு வீக்லி ப்ரெசன்டேஷன் நம்ம எல்லாருமே கொடுக்குறோம். ஸோ பிஎன்ஐயா இல்லாமல் கொஞ்சம் பிஎன்ஐயே இல்லாமல் ஒரு கேமாக தான் இந்த கேம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கேம் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணதில்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சாப்டருக்கு ரெடி பண்ணது தான். ஸோ அதை அப்படியே நம்ம இங்கே உல்டாவா பண்ணி தான் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு 2 டீமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது நல்லா இருக்கும். எல்லாம் ஒரே பக்கமாக இருக்கிறீங்க. எனக்கு இது 2 டீமாக நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா இது அடுத்த கேம் உள்ள போறதுக்கு பெட்டரா இருக்கும். ஹாப்பி சாப்டருக்குள்ளேயே ஒரு போர்க்களமா பண்ணிக்கலாம். டீமா இருந்தா இந்த கேம் நல்லா இருக்கும். இல்ல இது பிஎன்ஐ அண்ட் நான் பிஎன்ஐன்னு வச்சுக்கலாம். ஐ திங்க் ஸ்ரீநாத்தோட டீம் இருக்கிறாங்க, அப்புறம் நம்ம அவமானப்பட வேண்டியதா இருக்கலாம். பிஎன்ஐ அண்ட் நான் பிஎன்ஐன்னு வச்சுக்கலாம். ஹலோ டீம், ஸ்ரீநாத் அண்ட் டீம், ஸ்ரீநாத் டீமோட ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் அவர் எக்ஸ் செக்ரட்டரி மிஸ்டர் கார்த்திக் நடராஜன் வெல்னஸ் கோச். டான்ஸ் டீம், டான்ஸ் டீம். ஐ திங்க் இந்த டீமுக்கு வந்து நிறைய gift எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமுக்கு gift எல்லாம் இருக்கு. giftக்காகவே நீங்க விளையாடலாம். பிரசன்டேஷன் கொடுக்குறோம். அதில் நிறைய நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் மற்ற எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சான்னு நிறைய பேர் நான் காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஒரு கேம் விளையாட போகிறோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். எப்படி விளையாட போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்த்ததுக்கப்புறம் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி கேம். ஹரி கேன் மூவ் டு தி கேம் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் போயிடுங்க. ஸோ இது 11-1. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ரெடியா? வீடியோ ப்ளே பண்ணிடலாமா? எஸ், ஹரி. தலா ஃபேன்ஸ் யாரா இருக்கீங்களா?
கங்கம்மா ஜீவானந்தம். உங்க பேர் என்ன? தலை ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? கேள்விக்கு போலாமா? ஹரி நெக்ஸ்ட் ஸ்லைட் அப்படியே ஒரு நெக்ஸ்ட் ப்ளஸ் பண்ணுங்க. எஸ், அந்த சுவலட்சுமியோடைய மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடை இருந்துச்சு. அது என்ன கலர்? எங்கேயா அவரு? ஸோ இதுதான் கேம். ஸோ இன்னொரு வாட்டி அந்த வீடியோ ப்ளே பண்ணிடலாம் ஹரி. இன்னொரு கேள்வி இருக்கு. ஐ திங்க் டேரக்டா அந்த லாஸ்ட்டுக்கு போயிருங்க. ஸோ அந்த கொடையோடைய கலர் வந்து சிகப்பு. ஸோ தமிழரசன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இதுக்கு வந்து பாயிண்ட் கிடையாது. ஸோ இதுதான் கேம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு லெவலும் போக போகிறோம். நம்ம 3 லெவல் போக போகிறோம். ஸோ நம்ம குயிக்காக போயிடலாம். ஸோ நீங்கள் எல்லாரும் குயிக்காக ஆன்சர் பண்ணீங்கன்னா குயிக்காக போயிடலாம். நீங்கள் 2 டீமாக பிரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். 2 டீமாக பிரியலன்னா கிஃப்ட் பூரா கம்பெனிக்கே வந்துடும். ராகவேந்திர பாலாஜி சார் கிஃப்ட் பூரா கம்பெனிக்கே வச்சிடலாம். ஸோ அடுத்த கேம் சார், அடுத்த வீடியோ போட்டுடலாம் சார். அடுத்த கொஸ்டின் போட்டுடலாம். அது என்ன கொஸ்டின் இன்னைக்கு யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போடுங்க. அந்த பஸ் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகுதுங்க? ஆஃப் ஆயிடுச்சா? நம்ம ஆளுங்க செம்ம ஷார்ப்பா இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஏத்த கேம் தான் நினைக்கிறேன் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் டைரக்டா. உங்க தனசேகர் சார் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். தமிழரசன் சார் சொன்ன ஆன்சரும் கரெக்ட் தான். ஸோ தளபதி ஃபேன்ஸ் அடுத்து யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்காக அடுத்த கொஸ்டின் ப்ளே பண்ணலாம் சார். பார்த்துட்டு இருக்க இதனால அந்த கடவுள் தான் கோட் மட்டும் கூச்சம் வரும். வா, இதுல வந்து பாயிண்ட் இருக்கு. ஒரு ரவுடி கோச்சா? முக்கியம் பிகில முக்கியம். கேள்விக்கு போயிடலாமா ஹரி? ஓகே, கொஸ்டின் விஜயோடைய ஷூவோடைய கலர் என்ன? இருங்க, அடுத்த கேள்வி இருக்கு சார். விஜய் அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டுருங்க. இது லெவல் 1 தான். பாப்போம். தனசேகர் தான் ஐ திங்க் லீடிங்கா போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். 2 கேள்விக்குமே சரியான பதில் கொடுத்திருக்காரு. குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு தனசேகர் சார். நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ். அடுத்த வீடியோ போட்டுருங்க ஹரி. எனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி, இப்ப நீ கையை பிடிச்சி இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா, நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் வழியா கேப்டா பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க. நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? என்ன கையை பிடிச்சிருத்தியாரா? இருடா, எல்லாம் இருடா. கையை பிடிச்சி இழுத்தியாரா? என்ன கையை பிடிச்சிருத்தியாரா? கையை பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? கையை பிடிச்சி இழுத்தியாரா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? ஐயா, உட்கார்ந்து பேசுறாங்க. ஐயா, உட்கார்ந்து பஞ்சாயத்து. இந்த வாரி பல வாரி போயிருக்கலாம். பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாங்க. மனுஷனாக என்ன மனுஷனாக? நம்மளோட நிறைய எம்சி மீட்டிங் இந்த மாதிரி போயிருக்கணும். நம்ம சாப்டர் நல்லபடியா போறதுனால இப்படி எல்லாம் போறது இல்ல. இருந்தாலும் நம்மளுடைய முதல் கொஸ்டின் ஹரி, எத்தனை பேர் அங்க வாட்ச் கட்டி இருந்தாங்க? தனசேகர் 5ன்றாரு. வேற ஏதாவது ஆன்சர் இருக்குங்களா? பார்த்திபன் சார் 3ன்றாரு. சாயானந்த கண்ணன் 2ன்றாரு. வேற யாராவது சைட்ல இருந்து? அங்க ஒருத்தர். ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதுக்கப்புறமா வீடியோ இன்னொரு வாட்டி பார்க்கலாம். எத்தனைன்றது பார்க்கலாம்.
சரி இன்னொரு வாட்டி வீடியோ பண்ணிடலாம். எத்தனை பேர் வாட்ச் கட்டியிருக்காங்கன்னு மட்டும் நோட் பண்ணிடலாம். எனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி இப்ப நீ கையை பிடிச்சி இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? நான் சரியா பேசுறேன்னா ரொம்ப கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் பொழியா கேப்லாம் பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க. பேசுறது உனக்கு புரியுதாயா? ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஹாப்பி சாப்டருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் உள்ளே வந்தேன். நான் ராகவேந்திர பாலாஜி நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான். அந்த 1 year நான் பிஸ்னஸே பார்க்கல. ஸோ எல்லாருமே அந்த 1 year டேர்மில் வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஓவராலாக போன ஹெட் டேபிளில் எனக்கு யார் பிரசிடெண்ட்டே தெரியல. கொஞ்ச நாள் பாலாஜி பிரசிடெண்ட்டா இல்லை பரத் பிரசிடெண்ட்டா ஒரே கன்ஃபியூஷன் தான். பட் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஆல். 2 பேரை நான் மறந்துட்டேன். ஒன்று வந்து ஃபினான்ஸ் கோஆர்டினேட்டர் நித்தில்குமார் அண்ட் முக்கியமான வந்து தமிழரசன். தமிழரசன் அண்ட் குழந்தைவேல். ஸோ இவங்களாம் கொஞ்சம் மேடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 24 hours வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கூப்பிட்டாலும் இம்மிடியேட்டாக வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம் எடுத்துகிட்டு பண்ணலான்னு ரெடியாக இருந்தவர் மிஸ்டர் தமிழரசன். அதே மாதிரி ஃபினான்ஸ் கோஆர்டினேட்டர் கரெக்டாக அவர் பட்டப்பாடு யாருக்கு அந்த அளவுக்கு இருந்து ஃபினான்ஸ் கோஆர்டினேட்டர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஸோ அவருக்கும் அதுக்கு அடுத்தது குழந்தைவேல் சார். ஸோ அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் ஒரு சின்ன கிஃப்ட். சார் வாங்க சார் சின்ன கிஃப்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்தது நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறது வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்பான்சர் தான் கார்த்திக். ஸோ ஈவெண்ட் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்யூ வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பார்த்திபன் சார் தான் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சிவராஜ் ஹெர்பல் கார்டன். ஸோ அதுக்கப்புறம் விஎஸ் செல்வ மளிகை கேட்டோன்னே பயங்கர சப்போர்ட் பண்ணார். ஸோ அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கடுத்து ஃபுட் ஸ்பான்சர். ஸோ ஜிஎம் பிரகாஷ் ஃபுட் பிளேட் இப்போ சாப்பிட போனீங்கன்னா ஜிஎம் பிரகாஷ் அவருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமா ஸ்கொயர் ஸ்பைஸ். ஸோ மிஸ்டர் பிரசன்னா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ அப்புறம் மீடியா பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி. ஸோ மிஸ்டர் ஹரிகரன். அதுக்கப்புறம் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணி கொடுத்துருக்காருன்னா அவர் மிஸ்டர் ஸ்ரீநாத் அண்ட் பிஎம்ஆர் மிஸ்டர் தமிழரசன். ஸோ நான் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் பார்ட்னர்ஸ். ஸோ ஹை ஹோட்டல்ஸ் மிஸ்டர் பாலமுருகன் சார் அண்ட் அச்சகன் சார் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ஜியானி ஐஸ்கிரீம் சாய்கண்ணன் சார் அவருக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மிஸ்டர் கார்த்திக் நடராஜன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கூப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட மிஸ்டேக் என்னென்னா நான் அதை மறந்துட்டேன். ஸோ ஐம் வெரி நேம் போடல, ஆனால் நான் இப்போ போட்டுருவேன். ஸோ அதுக்கு ஒரு சாரி அவருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாய்ஸ் கலெக்ஷன் செல்வராஜ் அவர் வயநாடு போயிட்டார். ஸோ அங்கேருந்து அவர் கொடுத்தாரு. ஸோ பேகு அதுவே மிஸ்டேக் எனக்கு வாங்க முடியல. அப்புறம் அவ்வளோதான். அதான் விக்னேஷ் ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்பான்சர். அதனால் அது ரிசீவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எல்லாம் தேங்க்யூ வெரி மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஸ்ரீநாத் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்ததுக்கு. ஓகே. தேங்க்ஸ் டு சார் டிசி சார் உங்களுக்கு தான் மிக ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்களுக்கு ஒரு ரெக்கக்னைஸ் கொடுத்துட்றேன் ப்ளீஸ். சார் வாங்க சார் கிஃப்ட். சார் வெல்கம். மோகன் பாபு சார், ஹரிணி மேடம் அண்ட் கார்த்திக் ராஜா சார் ஸ்பெஷல் வெல்கம். சார் டிசி சார் ஒரு சொல்லுங்க மேடம். சார் பாலாஜி. ஸோ கார்த்திக் ராஜா சார் உங்களை வெல்கம் பண்ணுற விதமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்டோ. கேபிட்டல் டிசியா ஹாப்பி மெம்பரா ஹாப்பியஸ்ட் பர்சனாக உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து கார்த்திக் சார் கொடுப்பாரு. அப்படியே அதுக்கு முன்னாடி 2 வார்த்தை பேச சொல்றீங்களா? 2 வார்த்தை பேச. ஸோ இது என்ன அவார்டுன்றது பிஃபோர் கிவிங் ஐ வாண்ட் டு tell you all. இவர் இந்த எதுக்காக இந்த அவார்டு அப்படின்னா லாஸ்ட் 6 months லாஸ்ட் டேர்மில் he attended almost 10 ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இன் BNI. ஸோ அதுக்காக எல்லாருமே இல்லை, நான் கணக்கில் ஃபுல்லாக தேடி பார்த்ததில் 10 ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண ஒரே ஆள் none other than he is
மிஸ்டர் கார்த்திக் ராஜா சார். ஸோ அவருக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டோ அது வந்து டிசி சார் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? பசிக்குதா எல்லாருக்கும்? சார் ஒரே நிமிஷம். எஜுகேஷன் கோஆர்டினேட்டர் அவர் வந்திருக்காரு. அவருக்கு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் டாக்டர் மோகன் பாபு சார். மோகன் பாபு சார். சார் மோகன் பாபு சார். ஸ்பெஷல் கம்பெனி மேலும் ஸோ எஜுகேஷன் கோஆர்டினேட்டர் மிக சிறப்பாக டைமில் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஸ்பெஷல் ரெகக்னேஷன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்ட் எல்டிஆர்டின்னு சொல்லி வாங்கினோம். அந்த எல்டிஆர்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக சப்போர்ட்டாக இருந்தால் நியூ மெம்பர்ஸ். ஸோ எல்லாம் நியூ மெம்பர்ஸ் மேடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நியூ மெம்பர்ஸ் ப்ளீஸ் சார். வாங்க. பிரபாகரன் சார், ஹரிணி மேம் சார், சார் பாலமுருகன் சார், ப்ளீஸ் ஹரிணி மேடம், ஸ்டேஜ் ஜெயராம், அப்புறம் வேறு யார்? ஹம்சா மேம். ஹம்சா மேடம், பிரபாகரன் சார். ஸோ நீங்கள் அது இல்லைன்னா அந்த எல்டிஆர்டி மூமெண்ட் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ஒரு சின்ன ரெகக்னேஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ கிஃப்ட் சார் டிசி சார். சார் வாங்க 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 வாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு சி மாதிரி ஃபார்ம் பண்ணுங்களேன். ஒரு சின்ன சி மாதிரி. இல்லை இல்லை அப்படியே எப்படி சார்? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. பொன்னிசாமி சார், பொன்னிசாமி சார் அப்படியே முன்னாடி வாங்க. பலா சார், பலா சார். பொன்னிசாமி சார் நீங்கள் இந்த சைடு வந்துருங்க. பிரகாஷ் சார், பிரகாஷ் சார் அப்படி கொஞ்சம் முன்னாடி. ஓகே லைட் 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 ரெடிங்க பாருங்க. ரெடி ரெடி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் வந்தது. ஸோ எல்இடி வாழை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோன்னே சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரகாஷ் மீடியா அண்ட் ஸ்ரீநாத். தேங்க்யூ வெரி மச்.